வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனி குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டால் கடையில் வாங்கி கொடுக்காம இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நாம் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு மைதா மாவில் எதுவுமே எடுக்கலை, கோதுமை மாவில் எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இந்த உப்பு எண்ணெயெல்லாம் இந்த மாவில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம். இது மாதிரி கலந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அதை விட நல்லா சாஃப்டாக இந்த மாவை பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம நூடுல்ஸ் பிழியறதுக்கு இடியாப்ப குழாயில் தான் பிழிஞ்சு எடுக்க போகிறோம். அதனால் இந்த இடியாப்ப குழாக்குள்ள ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த அச்சில் தான் நூடுல்ஸ் பிழிய போகிறோம். நம்ம இடியாப்பம்ல பிழிவோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள அச்சா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஈஸியாக பிழிஞ்சு எடுக்க முடியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த இடியாப்ப குழாயில் சேர்த்துடலாம். மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் மாவை ஊற வைக்க தேவையில்லை. மாவு பிசைஞ்ச உடனே நம்ம நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த இடியாப்ப குழாயில் வச்சுட்டு இது மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நாம் நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சிடலாம். நூடுல்ஸ் பிழியும் போதில் தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டால் தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். நான் மாவு பிசையும் போதிலே சப்பாத்தி மாவோட நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நூடுல்ஸ் பிழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரிசி மாவாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக பிழிய வரும். இது கோதுமை மாவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பிசைஞ்ச மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நூடுல்ஸ் பிழியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸில் பிழிஞ்சாச்சு. இப்போ இந்த நூடுல்ஸை 5லேருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த நூடுல்ஸை இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சு அதில் எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த சூடோடையே நம்ம நூடுல்ஸை வச்சுருந்தோன்னா இந்த ஹீட்லேயே அப்படியே ஒட்டி இறுகிறோம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுருந்தா போதும். 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். அடுத்து அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது கூட 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கட் பண்ண பூண்டையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது போல் நல்லா வதங்கின பிறகு இதில் 1/4 கப் பச்சை பட்டாணி, ஒரு கேரட்டை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை குடமிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அதையும் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய் எல்லாத்தையும் 2 நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். நல்லா வெந்து சாஃப்டாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கையில் எடுத்து உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்தோம்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இது மாதிரி நல்லா உதுத்து விட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்போர்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அருமையான கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டால் கடையில் வாங்கி கொடுக்காம இது மாதிரி வீட்டிலே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.